ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நார்மல் பிஹெச்பி ஃபைலை எப்படி ரன் பண்ணுறது விண்டோஸில் அண்ட் மேக்கில் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் செஷனில் வந்துட்டு வெப் அப்ளிகேஷன்னா என்ன, வெப்சைட்னா என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, வெப் அப்ளிகேஷன் ஒரு பிஹெச்பி அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு அப்பாச்சி சர்வர் வேணும், அதெல்லாமே பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த செஷனில் வந்துட்டு ஒரு நார்மல் பிஹெச்பி ஃபைலை எப்படி ஒரு பேசிக்கான பிஹெச்பி ஃபைலை எப்படி வந்துட்டு ரன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எப்படி விண்டோஸில் ரன் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ஒரு மேக்கில் ரன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் விண்டோஸில் கோட் பண்ணாலும் சரி இல்லை மேக்கில் கோட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஐடிஇ வேணும். ஐடிஇ அப்படின்றது என்னன்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதாவது நாம் எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இந்த பிஹெச்பி கோடை அடிக்க போகிறோம் அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்ம லேப்டாப்பில் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டு வச்சு நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் டைப் பண்ணுறோம், நோட் பேடை வச்சு டைப் பண்ணுறோம். அந்த மாதிரி கோடை பிஹெச்பி கோடை அடிக்கிறதுக்கு ஒரு சில சாஃப்ட்வேர் தேவை. அதுதான் வந்துட்டு ஜென்ரலாக நம்ம ஐடிஇ அப்படின்னு சொல்லுவோம். பிஹெச்பி கோடை நம்ம இந்த செஷனில் நம்ம வந்துட்டு என்ன சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விஎஸ் கோட் அப்படின்ற சாஃப்ட்வேரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஐடிஇ. ஃபைன். ஸோ விஎஸ் கோடை வச்சு நம்ம கோடு அடித்து முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், நாம் அடித்த கோடை ரன் பண்ணுறதுக்கு, பிஹெச்பி கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு யார் வேணும்னு சொல்லியிருக்கேன், ஒரு வெப் சர்வர் வேணும்னு சொல்லியிருக்கேன். அண்டு அது வந்துட்டு நம்ம விண்டோஸில் நம்மளோட கோடை ரன் பண்ணி பார்க்க போகிறோன்ற பட்சத்தில் நமக்கு ஒரு அப்பாச்சி சர்வர் வேணும். அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதுதான் என்னென்னா வேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. வேம்ப் அப்படின்றது என்னன்னா விண்டோஸ் அப்பாச்சி MySQL PHP, இதுதான் வேம்ப் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு இந்த வேம்ப் சாஃப்ட்வேர் வந்துட்டு நமக்கு ஒரு அப்பாச்சி சர்வரை ப்ரொவைட் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு நம்மளோட பிஹெச்பியை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபைன். ஸோ நம்மக்கிட்ட என்ன வேணும், ஒரு விஎஸ் கோட் வேணும், ஒரு வேம்ப் அப்ளிகேஷன் வேம்ப் சர்வர் ஒன்று நம்மக்கிட்ட வேணும். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு பிஹெச்பி கோடு இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அப்பாச்சி சர்வர் இருக்குது. பட் அந்த அவுட்புட்டை நம்ம எங்கே பார்க்குறது, அந்த அவுட்புட்டை பார்க்குறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு ப்ரௌசர் வேணும். நாம் வந்துட்டு அது உங்களோட லேப்டாப்பில் எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோம் ஆர் எட்ஜ் ஆர் வாட் எவர். ஓகே, ஸோ இந்த 3 விஷயம் நமக்கு வேணும் ஃபர்ஸ்ட். சரி, அதில் நாம் இப்போது ஃபஸ்ட்டு விஎஸ் கோடை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது வேம்ப் சர்வர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் வந்துட்டு உங்களோட லேப்டாப்பில் க்ரோம் ஆர் எட்ஜ் இல்லாட்டி நீங்கள் உங்களோட ப்ரிஃபர்டு ப்ரௌசர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு விண்டோஸ் லேப்டாப்பில் பிஹெச்பி கோடை ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கான்ஃபிகரேஷனும் நம்ம பண்ணிட்டோம். சரி, இப்போ இதே மேக் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் பிஹெச்பி கோடை அடிக்கிறதுக்கு விஎஸ் கோடை தான் நாமளும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். செகண்ட், இங்கே விண்டோஸ் லேப்டாப்பில் இந்த பிஹெச்பி கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வேம்ப் சர்வர் இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேக் லேப்டாப்பில் நம்ம பிஹெச்பி கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் ஒரு வழி மேம்ப் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே, சேம் ஏ அப்பாச்சி MySQL PHP, பட் இங்கே எம் அப்படின்றது மேக். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்மளோட லேப்டாப்பில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். மேக்கில் இந்த நம்ம மேம்பை இன்ஸ்டால் பண்ணிப்போம். அண்ட் ப்ரௌசர் எகெயின் சேம். ஸோ க்ரோம் ஆர் சஃபாரி இல்லை எட்ஜ், உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சேஞ்ச் இது மட்டும்தான். மேக்குன்னு வரும்போது நீங்கள் வேம்ப் இல்லாமல் மேம்ப் அப்படின்ற சாஃப்ட்வேரை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கோட் பண்ணுறதும் சரி ரன் பண்ணுறதும் சரி, ரெண்டு என்விரான்மெண்ட், பீட் விண்டோஸ் பீட் மேக், ரெண்டுத்துலேயுமே சேம் தான். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு விஎஸ் கோடு வேணும் இல்லையா. ஸோ விஎஸ் கோடை நம்ம முதல்ல டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் விஎஸ் கோட் இப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல இந்த லிங்க் வரும்.
இதில் நான் உங்களோட பிளாட்ஃபார்ம் வந்துட்டு விண்டோஸ் இருந்தால் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், மேக்காக இருந்தால் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய லோக்கலில். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அது டவுன்லோட்ஸ் டைரக்டரியில் இருக்கும். அதே மாதிரி நமக்கு செகண்டாக என்ன வேணும் அப்படின்னா வேம்ப் சர்வர் வேணும். ஸோ வேம்ப் சர்வர் டவுன்லோடுன்னு கொடுங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் 64 பிட் ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி வரணும், அதில் 64 பிட் காட்டும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை, டவுன்லோட் இட் டைரக்ட்லின்னு மட்டும் கொடுத்துருங்க. ஒன்ஸ் டவுன்லோட் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகணும். அப்படி டவுன்லோட் ஆகலை அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இதையும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி என்னோடய லோக்கலில் வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் VS Code இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ VS Code இன்ஸ்டால் ஆகிடுச்சு. லான்ச் விஜுவல் ஸ்டுடியோன்ற ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, லைக் அது ஆனில் இருக்கட்டும். அண்ட் ஃபினிஷ் கொடுங்க. ஸோ VS Code இப்போ லான்ச் ஆகிடும். ஓகே, ஸோ VS Code இப்போ நம்மக்கிட்ட லான்ச் ஆகி ரெடியாக இருக்குது. ஃபைன், இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், இப்போ நமக்கு வேணாம் அது. நெக்ஸ்ட் நமக்கு வேம்ப் சர்வர் வேணும். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ், ஓகே, அக்செப்ட், நெக்ஸ்ட் இல்லை, எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வேம்ப் சர்வர் 64 இன்ஸ்டால். ஓகே, ஒன்ஸ் வேம்ப் சர்வர் இன்ஸ்டால் ஆகும்போது அதோட எண்டில் இந்த மாதிரி கேட்கும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை டிஃபால்ட் ப்ரௌசராக யூஸ் பண்ணுறீங்களா வேம்ப் சர்வருக்கு அப்படின்னு கேட்கும். நமக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வேணாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்கேஸ் உங்களுக்கு க்ரோம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோல்டர் மேலே வந்தீங்கன்னா, முன்னாடி எங்கே இருந்தது, இந்த டைரக்டரியில் அது இருந்தது இல்லையா. ஸோ இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கனாலோ இல்லை ஒன் ஸ்டெப் நீங்கள் மேலே வந்தீங்கனாலோ மேலே கூகுள்னு இருக்கும். அதில் இல்லை, அது இல்லை, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், கூகுள் க்ரோம் அப்ளிகேஷன், இதை சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் எட்ஜ் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86, அதில் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்ளிகேஷன் இது. ஸோ நான் எட்ஜ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஓப்பனுன்னு கொடுக்குறேன். நோட்பேடை டிஃபால்ட் டெக்ஸ்ட் எடிட்டராக யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. எஸ், ஸோ அதனால் அதையே வச்சுக்கலாம். ஸோ do you want to choose another text editor? No. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இந்த இடத்துல சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வரலாம், .dll ஃபைல்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி எரர் உங்களுக்கு வந்தது அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் போட்டிருக்கேன். அந்த லிங்க்குக்கு போயிட்டு அந்த மைக்ரோசாஃப்டோட விஷுவல் ஸ்டுடியோ ரன் டைம் DLL இருக்கும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்த உடனே வேம்ப் சர்வர் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருக்கும். நாம் இப்போ வேம்ப் சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வேம்ப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், லான்ச் பண்ணுங்கள், எஸ் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட் இது ரெட்டில் இருக்கும். டோட்டலாக 3 சர்வீசஸ் ஜென்ரலாக ஓடும். ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோஸ் வந்துட்டு போகும். அது வந்துட்டு பின்னாடி DLLs எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்ருக்கும், அதனால் எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது ரெட்டில் இருந்து ஜென்ரலாக க்ரீனுக்கு மாறணும். ஸோ இப்போது அது ஆரஞ்சில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் சர்வர் 2 of 3 சர்வீசஸ் ரன்னிங்.
ஜென்ரலாக இந்த பிஹெச்பி, அதுக்கப்புறம் அப்பாச்சி, அதுக்கப்புறம் MySQL, இந்த 3 ஓடும். ஸோ அதில் வந்துட்டு இப்போ 3ல் 2 ஓடுதுன்னுது. ஒன்று எது ஓடலைன்னா MySQL ஓடலை, அண்ட் அது நமக்கு தேவையும் இல்லை. நமக்கு மெயினாக தேவை என்னென்னா பிஹெச்பி ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன தேவையோ அது வேணும். ஸோ அது அப்பாச்சி ஓடுதா இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சம்டைம்ஸ் அந்த வேம் சர்வரோட ஐக்கான் இங்கே டாஸ்க் பாரில் வராது. ஸோ இதை கிளிக் பண்ணினா இந்த இடத்துல காட்டும். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்க, லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் லோக்கலாஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நிற்கும். இப்படி வந்து நின்னதுன்னா அப்பாச்சி சர்வர் ஓடுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட அப்பாச்சி சர்வர் நீட்டாக ஓடுறான். ஸோ நம்மக்கிட்ட VS கோடும் இருக்கான், வேம் சர்வரும் ப்ராப்பராக செட் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் VS கோடை லான்ச் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ பை டிஃபால்ட் இந்த லோக்கலாஸ்ட்னு இருக்குது இல்லைங்களா, நீங்கள் எந்த பிஹெச்பி ஃபைலை ரன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லோக்கல் ஹாஸ்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் எதை ரன் பண்ணணும் அப்படின்றத சொல்லணும். ஓகே, ஸோ இந்த லோக்கல் ஹாஸ்ட் அப்படின்றது என்ன பண்ணும், இந்த வேம் சர்வர் என்ன பண்ணுன்னா, உங்களோட லேப்டாப்பில் ஏதோ ஒரு இடத்துல தான் நீங்கள் அடிக்கிற பிஹெச்பி கோடை வச்சுருப்பீங்க, அதை எடுத்து தான் ரன் பண்ணணும். ஸோ நீங்கள் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்லணும். பை டிஃபால்ட் இந்த வேம் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சி டிரைவ், உங்களோட சி டிரைவில் WAMP64ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே wwwன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைலை தான் அது பை டிஃபால்ட்டாக எடுத்து ரன் பண்ணும். ஓகே, ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, VS கோடில் இருந்து நாம் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம், நியூ ஃபைல் அப்படின்னு. ஸோ ஃபைல், நியூ ஃபைல் கொடுத்துட்டு பை டிஃபால்ட் அன்டைட்டில்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுங்க. எந்த இடத்துல சேவ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். நமக்கு எங்கே சேவ் பண்ணணும், திஸ் பிசியில் சி டிரைவில் WAMP64ல் www டைரக்டரியில் எங்கே சேவ் பண்ணணும். எனக்கு ஒரு புது ஃபோல்டர் வேணும் இங்கே, என்னன்ட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வேணும். அந்த ஃபோல்டருக்கு உள்ள welcome.php அப்படின்னு நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ அண்ட் சேவ்னு கொடுத்துருங்க. ஃபைன், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா welcome.phpன்னு எல்லாம் சேவ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வார்னிங் நீங்கள் இப்போதைக்கு கண்டுக்க வேணாம், ஃப்ரீயாக விட்டுருங்க. ஃபைன், நான் சொல்லியிருக்கிறேன் நமக்கு பிஹெச்பியோட சின்டாக்ஸ் என்ன. எப்போவுமே இந்த லெஸ் தென் சிம்பிள், கொஷின் மார்க், PHP, அதுக்கப்புறம் கொஷின் மார்க், கிரேட்டர் தென் சிம்பிள் போடணும். இதுக்கு நடுவில் நம்ம என்ன கோடு வேணாலும் எழுதிக்கலாம் இல்லையா. இது தெரியாட்டி லைக் ஃபாண்ட் சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா ஐ திங்க் ப்ரிஃபரன்சஸ் செட்டிங்ஸ், அதில் டெக்ஸ்ட் எடிட்டரில் போனீங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு 14 இருக்குது, நான் 18 அப்படின்னு வைக்கிறேன். வச்சுட்டு க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபாண்ட் சைஸ் பெருசாக இருக்குது. ஃபைன், இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும், எக்கோ ஹலோ வேர்ல்ட் அண்ட் செமிகோலன். ஃபைன், இப்போ நம்மக்கிட்ட ஃபைல் ரெடியாக இருக்குது. கண்ட்ரோலர்ஸ் அழுத்தி சேவ் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபைல் டென்ஸ் டு சேவ், எது யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ கண்ட்ரோல் எஸ். இப்போ நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணி பார்க்கணும். எப்படி ரன் பண்ணுவோம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், பை டிஃபால்ட் நீங்கள் எந்த பிஹெச்பி ஃபைல் ரன் பண்ணணும் அப்படின்னாலும் லோக்கல் ஹாஸ்ட் அப்படின்றத போடணுன்ட்டு. ஃபைன், ஸோ லோக்கல் ஹாஸ்ட் அப்படின்னு போட்டால் அது எது வரைக்கும் வரும் அப்படின்னா இந்த www டைரக்டரி வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைல் எங்கே இருக்குது, ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே welcome.phpன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நாமளும் பாத் போடணும். என்ன பார்த்து, இந்த ஹலோ வேர்ல்ட் ஃபஸ்ட்டு நமக்கு வேணும். ஸோ லோக்கல் ஹாஸ்ட் ஸ்லாஷ் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க, இது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டருக்குள்ள ஃபைலோட அந்த PHP ஃபைலோட பேர் என்ன, welcome.php அப்படின்றது தான் ஃபைலோட பேர். இப்படி அடிச்சுட்டு என்டர் அடிங்க. இப்போ பாருங்கள் ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அண்ட் இன்னும் நான் ஏதாச்சும் இங்கே டைப் பண்ணுறேன். உதாரணத்துக்கு எக்கோ வெல்கம் டு தி second session of PHP learning.
ஸோ செமிகோலன். இப்போது எகெயின் இங்கே வரேன். சரி, இப்போ எப்படி மறுபடியும் ரன் பண்ணுறது? ஜஸ்ட் இந்த அட்ரஸ் பாரில் வச்சு என்டர் அடிங்க, அப்படி இல்லாட்டி ரீலோட் கொடுங்க. இப்போ பாருங்கள், ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. வெல்கம் டு திஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் PHP லேர்னிங்கும் வந்துருச்சு. ஃபைன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மெசேஜை நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? நாம் HTML படிச்சிருக்கோம் இல்லையா, BR அப்படின்ட்டு, அதை நம்ம பிரிண்ட் அடிக்கணும். எக்கோ BR, இந்த லெஸ் தென் சிம்பிள் BR ஸ்லாஷ் இந்த மாதிரி போட்டு இதையும் ஒரு செமிகோலன் போட்டுருங்க. இப்போ வந்துட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் ஒரு பேசிக்கான ஒரு PHP ஃபைலை நாம் ரன் பண்ணுவோம் விண்டோஸில். சேம் தான் மேக்லேயும். ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு விண்டோஸில் நம்ம ரன் பண்ணுறதுக்கு இந்த ஃபைலை நம்ம எங்கே போட்டோம்? C டிரைவில் WAM64 அப்படின்ற ஃபோல்டரில் wwwன்ற டைரக்டரியில் போட்டோம் இல்லையா? இதுதான் நம்ம ஜென்ரலாக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டாக்குமெண்ட் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு விண்டோஸில், இது மேக்கில் அது வந்துட்டு எதுன்னா /applications மேம்ப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் மேம்ப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதில் htdocs அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் இந்த hello world அப்படின்ற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் welcome.phpன்றதை போடணும். அவ்வளோதான். அண்ட் அகெயின் அதில் மேம் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ப்ரௌசருக்கு போய் இந்த பாத் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எப்படி VS Code இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி WAM சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் VS Codeல வச்சு எப்படி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு எப்படி WAM சர்வரோட www டைரக்டரியில் சேவ் பண்ணுறோம், அண்ட் அப்படி சேவ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ரன் பண்ணி பார்க்குறோன்றதை பார்த்துருக்கோம். அண்ட் இந்த ஒரு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் லேப்டாப் ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது நீங்கள் மேனுவலாக போயிட்டு WAM சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்படி இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லோக்கலாஸ்ட்னு அழுத்துனீங்கன்னா இந்த பேஜ் வந்து நிற்கணும். அப்போ தான் அந்த WAM சர்வர் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் PHP ஃபைல் எதுவாக இருந்தாலும் அதை ரன் பண்ணி பார்க்க முடியும்.